ஸ்டாலின் ஆட்சி வேண்டுமா என மக்கள் கேள்வி எழுப்ப தொடங்கியுள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெற்ற திருமுனை கூட்டத்தில் மாவட்ட பாஜக தலைவர் பேசினார். திருவள்ளூர் அடுத்த கொடம்பத்தூர் பகுதியில் நாளை நமதே தமிழ்நாடு நமதே என்ற தலைப்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த அதிமுக, பாஜக, பாமக கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக வாக்குகளை சேகரித்தனர். இளைஞர்களுக்கு, படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்காத தோல்வியடைந்த அரசாங்கமாக திமுக அரசாங்கம் கடந்த 5 ஆண்டுகளாக இருந்து வந்து கொண்டிருக்கிறது. இதை யாரும் மறுக்க முடியாது, திமுக காரர்களை மறுக்க முடியாது என்றும் முன்னாள் அமைச்சர், திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் B.A. ரமணா தெருமுனை கூட்டத்தில் பேசினார். மேலும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் அஸ்வின் பேசுகையில், ஒன்றிணைவோம் வா என அழைத்தார், நாமும் சேர்ந்து வரப்போகிறோம் என எண்ணிய பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து வாக்களித்து திமுக ஆட்சியை வரவழைத்தார்கள். ஆனால் வளர்ந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல்வர் குடும்பம் மட்டும்தான். வளர்ந்திருக்கிறது உதயநிதி ஸ்டாலின். ஒரு கார் வைத்திருந்தால் தற்போது 11 கார் வைத்திருக்கிறார். சபரிசன் தற்போது லட்சிய கோடி அளவுக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஆக மொத்தம் அவர் குடும்பம் மட்டுமே சம்பாதித்து இருக்கிறது. முதலில் நீங்கள் உங்களது அண்ணன் அழகிரியுடன் ஒன்றிணையுங்கள், பின்னர் தமிழக மக்களுடன் ஒன்றிணையுங்கள். எந்த திமுக கட்சியை சார்ந்தவரும் வளரவில்லை, திமுக கட்சி குடும்பமும் வளரவில்லை. ஒரே ஒரு குடும்பம் மட்டுமே வளர்ந்திருக்கிறது. மீண்டும் அப்படிப்பட்ட ஆட்சி வேண்டுமா என சிந்திக்க வேண்டிய நேரம் இது. அப்படி சிந்தித்தால் தேசிய ஜனநாயக கூட்டணி சேர்ந்த வேட்பாளருக்கு பொதுமக்கள் வாக்களிப்பார்கள், வெற்றி பெற செய்வார்கள் என்றும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் அஸ்வின் நம்பிக்கை தெரிவித்தார். நல்லாட்சி அப்படின்னு சொன்னாலே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி பாரதத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எது நன்மை புரியும் ஆட்சி என்று நாம் மக்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு நேரம். கஞ்சா இல்லாத மாநிலம். எங்களுடைய அன்பு சகோதரர் ராஜ்குமார் அவர்கள் சொன்னார்கள், 5000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அந்த 5000 ரூபாய் 3 மாசத்துக்கு அப்புறம் கொடுக்க வேண்டிய காசை இப்ப கொடுத்திருக்காங்க. 2000 ரூபாய் கோடை தொகுப்பாக கொடுத்திருக்காங்க. ஆனா எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த 5000 ரூபாய் கொடுத்தது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, இன்னொரு குடும்பத்தை அழித்து டாஸ்மாக் வித்து அந்த டாஸ்மாக்ல குடல் எரிஞ்சு போய் செத்து அந்த குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை அழித்து இன்னொரு குடும்பத்தை நடுத்தருக்கு நிப்பாட்டி அந்த 5000 ரூபாய் எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்திருக்கிற அப்பா ஸ்டாலின் அவர்களே, உன்னுடைய ஆட்சி வேண்டுமா என்று மக்கள் கேள்வி கேட்க தொடங்கி விட்டார்கள். எல்லா தெருமுனை கூட்டமும் சூரியன் அஸ்தமானமான போதுதான் நம்மளுடைய தெருமுனை கூட்டம் நடக்க போகிறது. எங்களுடைய அருமை சகோதரர்கள் அனைவரும் நம்மளுடைய இந்த பகுதியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் திரு B.V. ரமணா அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டு பேசினார். அனைத்து பகுதியிலும் இது போன்ற தெருமுனை கூட்டங்கள் நடக்கத்தான் போகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய நிர்வாகிகள் மக்களை சந்திக்கத்தான் போகிறார்கள். அவர்கள் படும் அவதிக்கு மாற்றாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி 2026 கண்டிப்பா மலரத்தான் போகிறது. கோவிட் என்ற ஒரு இருண்ட காலத்தில் மக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திக்கி தவித்த இந்த காலத்தில் தெரியாதனமா திமுக ஓட்டு போட்டாங்க. ஒன்றிணைவோம் வா அப்படின்னாரு. எல்லாருமே நம்மளெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம எல்லாம் வளர போறோம் அப்படின்னு எல்லா தமிழக சகோதர சகோதரிகள் நினைச்சாங்க. வளர்ந்தது யாருன்னு பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் குடும்பம் மட்டும்தான். உதயநிதி ஸ்டாலின் ஒரு கார் வச்சிருந்தாரு, இன்னைக்கு 11 கார் நிக்குது. அவருடைய மகன் இன்பநிதி ஃபாரின்ல படிச்சுக்கிட்டு இருந்தாரு, நேரா சினிமா கத்து கொடுத்து ரெட் ஜெயின் பிக்சர்ஸ்க்கு MD ஆக்கி வச்சுட்டாங்க. அவங்களுடைய மாப்பிள்ளை சபரீசன் அவர்கள் ஏதோ ஒரு 5000 கோடி ரூபாய் 10,000 கோடி ரூபாய் கம்பெனி நடத்திருந்தார். இந்த 4.5 வருஷத்துல அண்ணனுடைய டர்ன் ஓவர் மட்டும் 1 லட்சம் கோடி. இதுதான் ஒன்றிணைவோவான்ற ஒரு திட்டம். அவனுடைய அன்பு சகோதரி, ஐயா ஒன்றிணைவோவான நீ எங்களோட ஒன்றிணைவோவான ஐயா, உன்னுடைய அன்பு அண்ணன் மதுரையில் அழகிரி அவர்கள் அனாதியா உட்கார்ந்து இருக்காரு. அவர்கிட்ட போய் முதல்ல நீங்க ஒன்றிணைங்க. எங்களுடைய தமிழகத்தினுடைய சகோதர சகோதரிகள் அதுக்கப்புறம் நாங்க ஒன்றிணைச்சுக்கிறோம். அதை விட்டுட்டு நேரா வந்து தமிழர்களை ஒன்றிணைக்கிறோம் அப்படின்னாரு. வென்றெடுப்போம் வான்னார். எதை வென்றெடுப்போம் வா? தமிழகத்தில் இருக்கிற நிதி நிறுவனங்கள் அதிகப்படியான நிதியை சுருட்டி கொண்டு அதை வென்றெடுத்து அதை தனியா எடுத்துட்டு போய் உட்கார வச்சதுதான் வென்றெடுப்போம் வா அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுறாரு. எந்த திமுக காரனா இன்னைக்கு வளர்ந்திருக்கிறானான்னு பாத்தீங்களா? திமுகவுக்கு வாக்களித்த மக்கள் இன்னைக்கு வளர்ந்திருக்கிறார்களா? கண்டிப்பாக இல்லை. வேதனை மிச்சம். ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் நம்ம தலையில மிளகா அரைத்து தங்களை மட்டுமே வளர்த்து கொண்டிருக்கும் திமுக ஆட்சி வேண்டுமா, இல்ல நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆட்சி வேண்டுமா என்று சிந்திக்க வேண்டிய நேரம் இது. ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு தமிழச்சியும் சிந்திக்கணும்.
இன்னைக்கு எப்படிப்பட்ட ஆட்சி நமக்கு வேண்டும் என்று ஒவ்வொரு தமிழனும் சிந்தித்தால் கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்களுக்கு மட்டும்தான் 234 தொகுதிகளிலும் வாக்குகள் விழும். எல்லா கஷ்டமும் பட்டாச்சு. இன்னைக்கு இந்த படுறதுக்கு இனி ஒண்ணும் இல்ல. கரண்ட் பில்லு நம்ம அன்பண்ணன் பேசினார் 6% உயர்ந்துகிறது என்று. நிஜமாவே பாத்தீங்கன்னா பஜாஜ் அலையன்ஸ் இந்த கடன் கொடுக்கிற நிறுவனம் தனியார் நிறுவனம் ஒன்று இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே நிறைய பேர் அதில் கடன் வாங்கி இருப்பாங்க. இங்க இருக்கிற வியாபார பெருமக்கள்லாம் கூட அந்த அனுபவம் இருக்கும். இன்னைக்கு என்னடானா கரண்ட் பில் எடுக்கிறவங்க ரீடிங் எடுக்கிறவங்க முன்னாடி வரான் ஒரு வீட்டுக்குள்ள அந்த கடனை அந்த ரீடிங் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் நம்மளுடைய வருமானம் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த அளவுக்குள்ள இல்ல. உடனே வந்து பின்னாடி பஜாஜ் அலையன்ஸ்காரன் வரான். ஆனா கரண்ட் பில் கட்ட போறீங்களா, நாங்க இஎம்ஐ ஆப்ஷன் கொடுக்கிறோம்ன்றான். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து கடனை அதாவது கடன்காரனாக மாற்றிக் கொண்டிருக்கிறது இந்த தமிழக அரசு. திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி இங்க நல்ல ஆட்சியாக கண்டிப்பாக அமையும். நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே வெற்றி வாகை சூடும். மக்களுக்கு நன்மை செய்வோம் என்று கூறி இந்த கட்சியின் சார்பாக வருக வருக வரவேற்கின்றோம். அண்ணா